வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 வெப் சீரிஸ் அண்ட் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஸோ அதெல்லாம் பெண்டிங் வச்சதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இப்போ தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ தமிழ் டப்பிங்லேயே 2 சீரிஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்து விட்டலாமா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒண்டர்ஃபுல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியன் சீரிஸ். ஓகே, தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. வாத்தியார இந்த வெள்ளிக்கிழமை உனக்குன்னே நிறுத்து விட்டுற மாதிரி இந்த டைலாக்ஸு கோக்குமாக்கு காரி, அப்புறம் இந்த கேங்கை பார்க்கறதுக்கே உண்மையாக இந்த சுப்புனி சப்புனி மங்குனி நம்ம சேகர் ராசப்பா ராஜேஷ் நம்ம ஜாகிதான் சாகசங்களை வர அந்த கேங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதில் ஹீரோ கேரக்டர் ஹையா ஜாக்கி அதே அங்கிள் மாதிரி சூப்பர் பவரால் தாண்டா அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இந்த கேங்கே ஒரு மாதிரி கோளாறு பிடிச்ச கேங்கு. சரி, சூப்பர் ஹீரோ வச்சு ஒன்று பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சூப்பர் ஹீரோ வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது, அவங்க பவரை வச்சு நல்லது பண்ணுறது, இதை தானே பண்ணுவாங்க. இதை தானே கலங்கலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் அப்படியே உள்டாவா, டேய் அந்த பவரை வச்சு இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கே இன்னொருத்தர் வரணும். இவங்களுக்கு அந்த பவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, யூஸ் பண்ணுறது கூட இல்லை. ஓ இது சூப்பர் பவரா அப்படின்னு அவங்களே கன்ஃபியூஸில் இருப்பாங்க. ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் வரணும். இதில் எங்கேருந்து இவங்க போய் மக்களை காப்பாற்றுறது, மற்றவங்களை காப்பாற்றுறது. ஸோ இப்படி கோளாறு பிடிச்ச கேங்குக்கு வித்தியாசமான சூப்பர் பவர்லாம் வந்தும் கூட என்னென்ன அட்டூழியங்கள் செய்கிறாங்க, என்ன சின்ன புலத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சீரீஸே. மொத்தமாக 8 எபிசோடுப்பா. இதில் எனக்கு மொதல் 3 எபிசோடு பார்க்கும்போது டேய் சூப்பர் பவர்லாம் நல்லா இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணுங்கடா, பவர் வேற கிடைச்சா மாதிரி ஃபீல் ஆகுது, அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா அப்படின்னும் போது என்ன பவர்னே தெரியாம, என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம இந்த மொத்த சீரீஸும் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 5வது எபிசோடுக்கு மேலதான் ஓகே இவங்களோட மைண்ட் செட்டே இந்த லெவல் தானா, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம தான் ஓவரா எதிர்பார்க்குறோமாங்கிற மாதிரி இவங்க மைண்ட் செட்டுக்கு நாட்டி ஆயிட்டேன். அதுக்கு நடுவில் அந்த காமெடிலாம் வச்சு ஹீரோயின் கேரக்டரு அது கிட்டத்தட்ட சந்தோஷ் சுப்ரமணியம் ஜென்லியாவோட தங்கச்சி மாதிரி தான். அது டோட்டலாக ஒரு அரை லூஸா அப்படிதான் சுற்றிட்டு இருக்கான். அவங்களே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அவங்க கூட்டாளிங்க 2 பேர். டேய் இவங்களே ஒரு லூஸுனா நீங்கள் அதுக்கு மேலே லூஸாக இருக்கிறீங்க பாருன்ற மாதிரி இந்த கேங்கே ஒரு மாதிரி கோளாறாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஹீரோ வந்து டேய் உங்களுக்கு கிடச்சிருக்கிறது சூப்பர் பவர்ரா, அதை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ண கற்றுக்குங்கடா. ஐயா அப்போல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் இஷ்டமேனி தான் சுற்றிக்கிட்டு இருப்போம்னு இவங்க பாட்டுன்னு எல்லாத்தையும் அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நடுவில் அந்த பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு போனாங்க. இது வந்து லிட்டரலாக சொல்லணும்னா ஒரு சின்ன புலத்தனமான சீரீஸ். அந்த மைண்ட் செட்டுக்கு இவங்களோட செட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சீரீஸில் நிறைய இருக்குது. எனக்கு அந்த கடைசி ஒரு எபிசோடு நல்லா இருந்துச்சுடா, மொத்த பிரச்சனையும் சமாளிக்கிறது. ஏன்னா இப்போ இந்த 3 கேரக்டர்ஸும் கொலாரானவங்க தான், ஆனால் அவங்களும் சில இடங்களில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அவங்களுடைய சின்ன புலத்தனமான ஃபீலிங்ஸோடய நம்ம சீரியஸாக கனெக்ட் ஆகிடுவோம். அதில் அவன் குடும்பத்துக்காக என் குடும்பத்தை நான் காப்பாற்றி ஆகணும், அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. இதில் ஹீரோயினோட பாட்டிமா இந்த 3 பேரை மொத்த ஊருமே டேய் யாரா நீங்கள் இப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும். இதில் இவங்க வந்து காப்பாற்றுறாங்கன்னா டே டே போங்கடா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, வேற வேலை இருந்தால் பாருங்கடான்ற மாதிரி நவுத்துருவாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ அதுக்கு நடுவில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. என்ன எனக்கு ஏண்டா திடீர்னு அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படி ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஊரில் யாருமே தேடலையா, அதுக்கப்புறம் ஹீரோ இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன மற்றவங்க எல்லாம் அசால்ட்டாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பவர்ஸை வச்சுக்கிட்டு மற்றவங்க அந்த வில்லன் கேங்கெல்லாம் அவ்வளோ பவர்ஸை வச்சுக்கிட்டு இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை இதைத்தான் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தேடுற விஷயங்கள் இது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஓகே. ஆனால் அவ்வளோ பவர்ஸை வச்சுக்கிட்டு ஏண்டா இதை வச்சுக்கிட்டு இவ்வளோதான் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. இவங்க அது ஒரு மீட்டர் தாண்டாமல் அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த சூப்பர் பவர் கிடச்ச இந்த கோளாறு கேங்கு என்னென்ன கோளாறுத்தனங்கள் பண்ணுது, என்னென்ன சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணுது, இதுதான் இந்த சீரீஸ் மொத்தமுமே. ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கும் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலி மோடில் கடைசி எபிசோடு கட்டாயம் ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண வச்சுறேன். மொதல் 3 எபிசோடு ஓ இவங்க இப்படி தானாடா அப்படின்னு நீங்கள் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இவங்களோட செட் ஆகிட்டு இந்த கேங்கோட ஒருத்தராக நீங்கள் ஐக்கியம் ஆகிட்டீங்கன்னா இந்த சீரீஸை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சில கேள்விகள்லாம் உங்களுக்கே வரும், டேய் இவர் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன்டா இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க, ஏன்டா இப்போ ஏற்பட்ட பவரை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா. ஏன்னா ஹீரோயினோட பவர் வந்து செம்மையாக இருக்குது, உன் பவர் அதை வச்சு என்னென்னலாமோ பண்ணலாம்னு உங்களுக்கும் தோணும். அந்த பவர் என்னமோ நல்ல பவர் தான், அந்த பவர் இவங்களுக்கு வந்தது தான் மிகப்பெரிய தவறு. அதனால ஒன்றும் பண்ண முடியாமல் இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி கோளாறுத்தனமாக தான் நடந்துப்பாங்க. அதனால அந்த பவர்ஸை பார்த்ததும் என்ன மாதிரி நீங்களும் எக்ஸைட் ஆனீங்கன்னா அந்த உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க. இவங்களால எதுவும் கிழிக்க முடியாது, இவங்க அதை வச்சு ஃபன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பிள்ளைத்தனமான சீரீஸ் ஒன்று பார்க்கணும்னா தாராளமாக இதை பாருங்கள். இது நீங்கள் குட்டீஸ்க்கு போட்டு விட்டீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அது குட்டீஸ்க்கான மெயின் இதுதான். நம்ம சின்ன வயசுல அந்த விக்கியன் வேதால் அதெல்லாம் பார்ப்போம் தெரியுமா, அது ஒரு மாதிரி வைப்பில் இருக்கும்ல, எனக்கு அந்த வைப்பில் தான் எனக்கு இந்த சீரீஸ் இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அந்த கேஷ் ஹீரோன்னு ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்தேன். டேய் நல்ல ஐடியா தான், காசு வர 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 பவர் கூடுங்கிறதெல்லாம் செம்ம ஐடியா.
ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கும். எனக்கு பெருசா அந்த சீரிஸ் ஒர்க் ஆகல. ஆனா நான் அந்த லெவல் தான் இருக்கும், அந்த மீட்டர்ல இருந்தா போருங்கிற மைண்ட் செட்ல ட்ரை பண்ணேன். ஆனா போக போக இந்த கேரக்டர்ஸோட கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டேன். இவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபன்னா, உண்மையாவே ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு இந்த சீரிஸ் ஒரு மாதிரி ஜாலியா போச்சுப்பா. தாராளமா ட்ரை பண்ணக்கூடிய சீரிஸ். 2வது வந்து மட்கா கிங் அப்படின்னு சொல்லி ஹிந்தி சீரிஸ். டேய், உண்மையாவே வடக்கு நண்பர்கள் எத்தனை பேர் தான்டா ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்னா எல்லா ஸ்கேமையும் எடுத்து பார்த்தா இதெல்லாம் ரியலா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க, இவ்வளோ ஏமாத்திருக்காருங்கன்னு சொல்லும் போதெல்லாம் தூக்கி வாரி போடுது. ஸ்கேம் 1992, ஓ இப்படிலாம் ஸ்கேம் நடந்திருக்கான்னு சொல்லி ஷாக் ஆச்சு. அடுத்து ஸ்கேம் 2003ன்னு ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு ஒரு ஸ்கேமு. டேய், இப்படி கூட ஸ்கேம் நடத்திருக்கீங்களான்னு ஷாக் ஆச்சு. அடுத்து 2006ல் ஒரு ஸ்கேம் நடந்தது, இன்னும் வர வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவில் மட்கா கிங். சரி, இதை வச்சு சும்மா ஒரு கேம் வச்சு விளையாடுறாங்கன்னா ரியலாவே இப்படி ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அப்படி எத்தனை தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒன்னொன்னா லிஸ்ட் எடுக்க நீங்க அநியாயத்துக்கு ஸ்கேம் போயிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் தோணுது. இதுல என்னன்னா, ஹீரோ வந்து நடத்துறது என்னமோ சூதாட்டம் தான். ஆனா அதுலயுமே நீதி, நேர்மை, நியாயம், வெள்ளை பூண்டு, வெங்காயம்னு ரொம்ப நேர்மையா இருப்பாரு. ஏன்டா சூதாட்டத்துல என்னடா நேர்மைன்னா? அப்படி இல்லப்பா. அவர் வந்து ஆசையை காமிச்சு எல்லாரையும் உள்ள இழுத்து அவங்க காசெல்லாம், எப்பா நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படிங்கிற இந்த ஆசையை வச்சு அவங்க காசெல்லாம் ஆட்டையை போடுற ஆளுதான். ஆனா அந்த கேம்ல ஜெயிச்சான்னா அவனுக்கு அந்த காசு போகணும். நம்ம நஷ்டமே அடைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த காசு அவங்க போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு. பண்ணக்கூடியது அவங்க ஆசையை தூண்டி அவங்கள மொத்தமா காலி பண்றதா இருந்தாலும், அதுல எவனாச்சு அன்னைக்குன்னு பார்த்தா அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா அதுக்கான அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நேர்மையா இருக்கக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர் என்ன கேமை உருவாக்குறாரு, இந்த கேம்ல என்னென்னலாம் ரூல்ஸ் பண்ணி, இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இந்த கேமை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போறாருங்கிறது தான் கதை. உண்மையாவே இந்த ரூல்ஸ்லாம் சொல்ல சொல்ல சிம்பிளா இருந்துச்சு. இதை வச்சு இந்த ஆள் எப்படி பெரிய ஆள் ஆவாரு, இல்ல இதை வச்சு என்ன பெருசா சம்பாதிச்சிருவாருன்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல தோணுச்சு. ஏன்னா இதுலயே ஒரு நேர்மையா வேற இருக்கிறாரா, யோ நீ இவ்வளவு நேர்மையா இருந்தா சீக்கிரமா காலி ஆயிடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா போக போக இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேமை ஒரு மாதிரி பெரிய லெவல்ல கொண்டு போவாரா. டேய், ஓ இவ்வளோ சூதாட்டத்துக்கு பின்னாடி இப்படிலாம் தானே நடக்குதா, இவங்க ஆசையை தூண்டுறதுங்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்த அசால்ட்டா பண்ணுவா. அப்படி அதெல்லாம் வெயிட்டா இருந்துச்சு. அண்ட் இந்த கேமுக்கான அந்த ரூல்ஸாவும் சரி, எப்படி தாண்டா இந்த ஜெயிச்சு எவன் தான் காசு பார்ப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு மீட்டர் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹீரோ கேரக்டர் ஆப்வியஸா எனக்கு இவரு இந்த தஹாத் சீரிஸுமே சூப்பரா பண்ணியிருப்பா. அப்படி இவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் தான் ஃபீல் ஆகுறாரு. அதே மாதிரி இந்த கேம்ல வளர்றாருன்னு வைங்களேன், ஆப்வியஸா அரசியல்வாதியில இருந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி எலிச்சல் வருமா இல்லையா, டேய் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த மாதிரி சீரீஸ்ல எப்படி அவருடைய டவுன்ஃபால் வருதுங்கிற பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ ஸ்கேம் 1992லையும் அதுலயும் இந்த 2003 அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம்லையும் அவர் எப்படி சிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, நல்லா கோடீஸ்வரனா இருக்கிறா. அப்படி எங்க அந்த டவுன்ஃபாலுங்கிறது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னா, அப்படி இதுல வந்து நான் அந்த மாதிரி வெயிட்டா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது ஒரு மாதிரி சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது. இவர் இப்படி ரியாக்ட் பண்ணும்போது தெரியாதா, இவன் பார் 3வது எபிசோட்ல ஒரு விஷயத்த பண்ண போறான், இவன் பார் 5வது எபிசோட்ல இவன் தான் திரும்பி நிக்க போறான் அப்படிங்கிறதெல்லாம் லிட்டரலா தோணுச்சு. எனக்கு அதுதான் இந்த சீரிஸ்ல கொஞ்சம் மைனஸா பட்டுச்சு. இந்த ஐடியாவா சரி, இப்படி ஒரு விஷயத்த சூதாட்டத்துல நேர்மையா இருக்கிற ஒரு மனுஷன் இந்த விஷயம் பிளஸ் அந்த கேமை எந்த அளவுக்கு டெவலப் பண்றாருங்கிற விஷயம்லாம் இந்த சீரிஸ்ல சூப்பரா இருந்துச்சு. அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரியலா ஒருத்தர் இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னும் போது, டேய் எவ்வளவு தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஷாக்காச்சு. அதே டைம் இந்த மற்ற இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் இப்படிதான் பார்த்ததுமே தெரிஞ்சிடும். இப்போ இந்த கேரக்டர் மொதல் சீன்ல அவர் பேசுறத வச்சு ஓகே இவர் தான் இப்போ பின்னாடி வந்து இப்படி பண்ண போறாருன்றது பச்சையா தெரியும். அதனால அந்த கேரக்டர்ஸ் மூலியமா இவருடைய டவுன்ஃபால் வருது, இவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறது பெருசா ஐயோ மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி ஃபீல் ஆகல. அது இல்லாமல் இந்த மாதிரி சூதாட்டத்தில் அது இந்த மாதிரி சீட்டிங் பண்ற இடத்துல இவங்க அப்படியே மூளையை யூஸ் பண்ணி ஆஹா செம்மையா பிளான் போட்டு எஸ்கேப் பண்ணார்லன்றது நமக்கு தோணும். அவர் சீட்டிங்கே பண்ணாலுமே கூட அதை எவ்வளோ சாமர்த்தியமா பண்றான் பாரியா அப்படின்னு நமக்கு ரசிக்க வைக்கும்ல. அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஏன்னா இப்போ சதுரங்க வெட்டியோ இல்லை ஸ்கேம் 2003 கூட வைங்களேன், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சமாளிக்கிறாரு, சீட்டிங் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு, காசு ஆட்டையை போகணும் முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாருங்கிற ஒரு மீட்டரை செட் பண்ணுறவங்க. இதுல இவர் அதுலயுமே நேர்மை பார்க்கறாருன்னும் போது, யோ அநியாயத்துக்கு நேர்மையா இருக்காதியா, கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஃப்ராடத்தனம் பண்ணியா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஓவரால் எனக்கு வந்து இந்த கேம் இந்த ரூல்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற விதமா இந்த சீரிஸை ட்ரை பண்ணலாம். என்ன இன்னும் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைங்கிறது இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா மற்ற ஸ்கேம் சீரிஸ் எல்லாம் பார்த்ததுனால இதோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருந்துச்சு. அந்த லெவலுக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய சீரிஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு வேர்ல்டு இருக்கு, இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்கிறது இந்த சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ் செம்ம ஃபன்னான சீரிஸ். இது இப்படிலாம் ஸ்கேம் நடத்திருக்கிறாங்க, இப்படிலாம் சூதாட்டம் நடத்திருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய சீரிஸ். ஸோ இந்த 2 சீரிஸுமே பார்த்து முடிச்சவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது இல்லாமல் பாய்ஸோட ஃபைனல் சீசனும் முடிந்து விட்டது, அது வேற இருக்குது. அது இல்லாமல் இன்னும் பல மூவிஸுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து வீடியோஸை கவர் பண்ணி விட்டுறலாம். பை. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.